அதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூரிலிருந்து. விருச்சிக ராசிக்கான தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள். குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதியில் சுபம் யோகத்தில் பாலவ கர்ணத்தில் மகர ராசி திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் கடக லக்னத்தில் தனகாரகனாகிய குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். எதிலும் துடிப்புடன் செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கான குரு பயிற்சி பலன் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்கள். தனகாரகனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11, 3 மற்றும் உங்கள் ராசியையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து சத்ருஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் உங்கள் ராசியையும் பார்வையிடுகிறார். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலும் ராகு பகவானும் மற்றும் கேது பகவான் லாபஸ்தானத்திலும் அமர்ந்துள்ளார். 2, 5 கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதனால் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி கிடைக்கப் பெறுவீர்கள். சுபகாரிய நிகழ்விற்காக நீங்கள் கடன் கிடைக்கக்கூடும், கடன் வாங்கக்கூடும், கடன் கிடைக்கவும் கூடும். கடன் உதவியும் கிடைக்கும். குலதெய்வ கோயிலில் வேண்டுதல்கள் இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றி வைப்பீங்க. தொழிலில் லாபம் பெறுவீங்க. புதிய தொழில் முயற்சி வெற்றியடையும். சகோதர சகோதரிகளால் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சி ஏற்படும். தொழிலில் வேலையாட்களால் சில நன்மைகள் ஏற்படும். நெருப்பு சம்பந்தமான இடங்களில் அதிக கவனம் தேவைப்படும். வாகனங்களில் செல்லும் போது சைலன்சரில் கால்படாமல் கவனமாக இருக்க வேண்டும். தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. நீர் சம்பந்தமான நோய்கள் அடிக்கடி ஏற்பட்டு பின் நீங்கும். உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. வீண் விரயங்கள் உண்டாகும். வீண் அலைச்சலையும் ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை செலுத்துவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் தேர்ச்சி பெறுவார்கள். குழந்தைகள் விளையாட்டில் சுட்டித்தனம் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் மீது அதிக கோபம் கொள்ளாமல் அன்பினால் அரவணைத்து செல்லுங்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனதானிய சம்பத்தி அதிகரிக்க சீரடி சாய்பாபாவை வியாழனன்று சென்று வழிபாடு செய்யுங்கள். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பதவி உயர்வு கிடைக்க காஞ்சி மகா பெரியவாளை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று வணங்கி வழிபடுங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உக்கிரமான பெண் தெய்வம், அதாவது பத்ரகாளி, வாராகி, மகாகாளி, இந்த மாதிரி உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு உங்களுடைய மன தைரியத்தை தரும். பொதுவாக குரு பகவானை வியாழனன்று கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபாடு செய்ய வாழ்வில் அனைத்து தடைகளையும் நீங்கி வளர்ச்சி பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.